ரேணுகா ஒவ்வொரு நாளும் நதிக்கு சென்று மண்பானையில் நீர் எடுத்து வருவார். அவரது தூய்மை காரணமாக அந்த பானை உடையாமல் இருக்கும். ஜமதக்னி மற்றும் ரேணுகாவுக்கு 5 மகன்கள் பிறந்தனர். ஒரு சூரியன் பிரகாசிக்கும் நாளில் ரேணுகா வழக்கம் போல் நதிக்கு சென்றார். அங்கு வானத்திலிருந்து இறங்கிய சித்திரரதன் எனும் கந்தர்வன் தனது அப்சரஸ்களுடன் நீராடி விளையாடிக் கொண்டிருந்தான். அவர்களின் அழகிய நடனம், இசை, சிரிப்பு ஆகியவை ரேணுகாவின் கண்களை ஈர்த்தன. ஒரு கணம் அவரது மனம் சஞ்சலமடைந்தது. எனது வாழ்க்கை இவ்வளவு கடினமாக இருக்க இவர்கள் இவ்வளவு சுகமாக இருக்கின்றனரே என்று நினைத்தார். இந்த சிறிய ஆசை காரணமாக அவரது தூய்மை குறைந்தது. அவர் கொண்டு வந்த மண்பானை உடைந்தது. ஜமதக்னி தனது யோக சக்தியால் இதை அறிந்தார். அவர் கோபமடைந்து, ரேணுகா, உன் மனம் தூய்மை இழந்து விட்டது. இது தவ வாழ்க்கைக்கு ஏற்றதல்ல என்று கூறினார். பின்னர் தனது மகன்களை அழைத்து, உங்கள் தாயின் தலையை வெட்டுங்கள், இது தர்மத்தின் கட்டளை என்று உத்தரவிட்டார். மூத்த 4 மகன்களும் தயங்கினர். தந்தையே, தாயை கொல்வது பாவம் என்று மறுத்தனர். ஜமதக்னி கோபமடைந்து அவர்களை சாம்பலாக்கினார். இப்போது பரசுராமர் மட்டும் இருந்தார். அவர் தந்தையின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தனது கோடாரியால் ரேணுகாவின் தலையை வெட்டினார். ரேணுகா விழுந்தபோது அவரது கண்களில் கண்ணீர் ததும்பியது. ஆனால் அவர், என் மகனே, நீ தர்மத்தை காத்தாய் என்று முணுமுணுத்தார். ஜமதக்னி மகிழ்ச்சி அடைந்து, மகனே, உன் பக்தி அபாரம், வரம் கேள் என்றார். பரசுராமர், தந்தையே, என் தாயையும் சகோதரர்களையும் உயிர்ப்பியுங்கள், அவர்களின் தவறுகளை மன்னியுங்கள் என்று கேட்டார். ஜமதக்னி தனது யோக சக்தியால் அவர்களை உயிர்ப்பித்தார்.